நம்மோடு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் இணைப்பில் இருக்கிறீங்க. ஐயா வணக்கம். வணக்கம். அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 7ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி அவர் முதலமைச்சராக பதவியேற்கலாம் என்பது செய்தி. உங்கள் கருத்து என்ன? ஏற்கனவே இவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு ஆவதற்கும் காரணமாக திருமதி சசிகலா அவர்கள் இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவருடைய கட்சி ஒன்றாக சேர்ந்து, அவருடைய சட்டப்பேரவை குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு அவரை முறையாக சட்டப்பேரவைக்கு குழுவினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது அவருடைய கட்சியினுடைய விருப்பத்தின் வெளிப்பாடாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். மற்ற அளவில் இது தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்புக்குரிய, மக்களால் போற்றப்படக்கூடிய, பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமாக வெகு மக்களுக்கு தெரியவில்லை என்பது என்னுடைய கருத்து. பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார், இவரை அகற்ற வேண்டிய அவசியம் என்ன என்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் அதே பொருள்படும்படிதான் சொல்கிறார். என்ன அவசரம் நேர்ந்தது என்று ஸ்டாலினும் அதையே தான் சொல்கிறார். அந்த ஐயம் உங்களுக்கு எழவில்லையா? அதுதான் நான் சொன்னேன். ஏற்கனவே இவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக வருவதற்கு அன்றைய முதலமைச்சரிடம் சிபாரிசு செய்து பல உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கு காரணமாக இருந்தவர் தான் திருமதி சசிகலா அவர்கள். அன்றைக்கும் அவருடைய ஆதிக்கம் அங்கு போயஸ் கார்டனில் இருந்தது. இன்றைக்கு அதை மிக லாவகமாக பயன்படுத்தி சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்டு இன்றைக்கு எந்தவித ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் அவர் முதலமைச்சராக வருவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்திருக்கிறார். ஆனால் இது அந்த கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தேர்வு பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள். ஆனால் வெகு மக்களிடத்திலோ, பொதுமக்களிடத்திலோ, அரசியல் விமர்சகர்கள், பார்வையாளர்களிடத்திலோ இதற்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இல்லை என்பது அவர்கள் சொல்லுகிற கூற்றினுடைய மறு வடிவமாகத்தான் நான் இந்த கருத்தை சொல்லுகிறேன். இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஐயா.